வணக்கம் நண்பர்களே! நாம இன்னைக்கு எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுல நம்முடைய வோட்டர் ஐடில இருக்கக்கூடிய சில பேரு, டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் ப்ரூஃப் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் எப்படி வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறது? சப்போஸ் வந்து உங்க ஃபோன் நம்பரே வந்து இதுக்கு முன்னாடி ஆட் பண்ணல அப்படின்னா, எப்படி அத வந்து ஆட் பண்ணிக்கிறது? அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல வந்து அதுக்கு வெப்சைட்லயும் பண்ணலாம். வெப்சைட்ல நான் பண்ணி பார்த்தேன். ஆனா அது ஒர்க் ஆவல. இன்னைக்கு ஒர்க் ஆவல. அதனால ஆப்ல பண்ணேன். ஆப்ல ஒர்க் ஆச்சு. அதனால நான் உங்களுக்கு ஆப்லயே சொல்றேன். எப்படி அப்படின்னா, Play Store போங்க. Play Store போயிட்டு இந்த இசிஐ நெட் அப்படிங்கிற இந்த ஆப் இருக்கு இல்லையா? இந்த ஆப்ப வந்து நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இசிஐ நெட்டுன்னு இருக்கும். அத வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டதும், முதல்ல வந்து என்ன வரும் அப்டின்னா, ஆம் வோட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ஸ் அப்டின்னு வரும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், நம்ம பேரு, அட்ரஸ், ஃபோன் நம்பரு, டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணணும். இதெல்லாம் ஆட் பண்ணணும் அப்டின்னா வந்து ஃபர்ஸ்ட் வோட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ஸ்குள்ள போயிட்டு, அங்கிருந்து அப்டியே கீழ வந்தீங்கன்னா, ஃபார்ம் 8ன்னு ஒண்ணு இருக்கும். ஃபார்ம் 8 தான் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து கரெக்ஷன் பண்றதுக்காக குடுத்துருக்காங்க. ஃபார்ம் 8 இது ஃபார்ம் 8 கிளிக் பண்ணிக்கணும். ஃபார்ம் 8 கிளிக் பண்ணிக்கிட்டு இப்ப வந்து லெட்ஸ் ஸ்டார்ட் அப்படின்னு குடுத்துறணும். குடுத்துட்டு ஐ ஹேவ் வோட்டர் ஐடி ஆர் இபிஐசி. இபிஐசி அப்படிங்கிறது வோட்டர் ஐடில இருக்கக்கூடிய வோட்டர் ஐடி நம்பர். ஆ அது ஐ டோன்ட் ஹேவ் வோட்டர் ஐடி அப்படின்றது உங்ககிட்ட வோட்டர் ஐடி இருந்துச்சுன்னா எஸ் குடுத்துக்கோங்க. இல்லன்னா நோ குடுத்துக்கோங்க. நான் என்கிட்ட இருக்கு. அதனால எஸ் குடுத்துக்கிறேன். எஸ்ஸே குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் போட்டு ஆம் இப்ப வந்து என்னோட வோட்டர் ஐடிய நான் என்டர் பண்ணிக்கிறேன். என்னோட வோட்டர் ஐடிய நான் என்டர் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. என்டர் பண்ணிக்கிட்டேன். நான் கீழ வந்து செலக்ட் ஸ்டேட்ன்னு இருக்கு. இதுல போய் தமிழ்நாடு நான் குடுத்துக்கிறேன். தமிழ்நாடு. ஃபெச் டீட்டெயில்ஸ் குடுத்துட்டா என்ன குடுத்துருப்பாங்க, "வி ஹேவ் ஃபவுண்ட் திஸ் ரெக்கார்ட் ஃபார் யுவர் என்டர் வோட்டர் ஐடி. ப்ளீஸ் கிளிக் ஆன் ப்ரோசீட் பட்டன்." என்கிட்ட ரெக்கார்ட் இருக்கு. அதனால ப்ரோசீட் பட்டன் அழுத்துங்க அப்படின்னு சொல்லுது. அதனால ப்ரோசீட் பட்டன் அழுத்திக்கிறேன். அப்போ என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துரும். நான் என்ன தொகுதி எல்லாமே இந்த இடத்துல வந்துரும். வந்துட்ட பிறகு ஆ குடுத்துக்கணும். நெக்ஸ்ட் குடுத்துட்ட பிறகு, இப்போ இந்த பேஜ் ஓப்பன் ஆயிட்டதும் ஒரு டீட்டெயில்ஸ் வரும். உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா நேமு, அப்புறம் நேம் ஆஃப் ரிலேட்டிவ் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா சிலது வந்து அதுவே வந்துரும். வந்துட்ட பிறகு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க நேரா வந்து ஆதார் நம்பர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இந்த ஆதார் நம்பர்ல வந்து உங்களுடைய ஆதார் நம்பர எனேபிள் பண்ணணும். இந்த பாக்ஸ் பட்டன வந்து கிளிக் பண்ணக்கூடாது. கீழ இருக்கிற பாக்ஸ் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா, ஆதார் உங்கட்ட இல்ல. அதனால நான் கிளிக் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். ஆதார் நம்பர் உங்ககிட்ட கண்டிப்பா இருக்கும். எல்லார்ட்டயும் இப்ப ஆதார் இருக்கு. ஸோ ஆதார் நம்பர கிளிக் பண்ணிட்டு அடுத்து வந்து மொபைல் நம்பர வந்து மொபைல் நம்பர் ஆஃப் அப்ளிகன்ட் அப்படின்னு இருக்கா? அப்ப மொபைல் நம்பர வந்து நீங்க கிளிக் பண்ணணும். உங்களுடைய மொபைல் நம்பர கிளிக் பண்ணணும். உங்களுக்கு மொபைல் நம்பர் இல்ல அப்படின்னா, உங்களுடைய ஏதாவது ஒரு ரிலேட்டிவ்வுடைய மொபைல் நம்பர கிளிக் பண்ணிக்கணும். அடுத்து வந்து இமெயில் ஐடி ஆஃப் அப்ளிகன்ட். உங்களுடைய இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா, உங்களுடைய இமெயில் ஐடி அல்லது உங்களுக்கு இமெயில் ஐடி இல்லன்னா, உங்களுடைய ரிலேட்டிவ்வுடைய கீழ வந்து இமெயில் ஐடி ஆஃப் ரிலேட்டிவ் இத வந்து கிளிக் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் வந்து குடுத்துறணும். நெக்ஸ்ட் வந்து குடுத்துட்ட பிறகு நெக்ஸ்ட் குடுத்துட்ட பிறகு, அ இப்போ ஒரு பேஜ் வரும். இதுல வந்து ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ஸ் அல்லது கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரீஸ் இன் எக்ஸிஸ்டிங் எலக்டோரல் ரோல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இத தான் நம்ம குடுக்கணும். செகண்ட் தான் நம்ம குடுக்கணும். இதுதான் வந்து நம்ம கரெக்ஷன் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன். இது ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ஸ் குடுத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு தொகுதியிலிருந்து இன்னொரு தொகுதிக்கோ, ஒரு ஊர்லருந்து இன்னொரு தொகுதிக்கோ மொத்தமாவே உங்களுடைய இருப்பிடத்த வந்து மாத்தி அமைச்சீங்க அப்டின்னா, இந்த ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ஸ். அப்புறம் கீழ சில ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது இப்போதைக்கு தேவையில்ல. நம்ம இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். முதல்ல இந்த செகண்ட் ஆப்ஷன கிளிக் பண்ணி கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரீஸ் இன் எக்ஸிஸ்டிங் எலக்ட்ரல் ரூல் இத கிளிக் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் குடுக்கணும். நெக்ஸ்ட் குடுத்துட்ட பிறகு உங்களால அ என்னென்ன வந்து சேஞ்ச் பண்ண முடியுமோ, அதெல்லாம் வந்து இதுல குடுத்துருக்கு பாருங்க. நேமு, ஜெண்டரு, டேட் ஆஃப் பர்த், ரிலேஷன் டைப், ரிலேஷன் நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர், அப்புறம் ஃபோட்டோ. இதுல வந்து ஏதாவது ஒண்ணு 4 தான் வந்து ஒரு ஃபார்முக்கு வந்து 4 தான் வந்து ஃபில் பண்ண முடியும். அப்போ எனி 4 நேமோ, இல்ல ஜெண்டரோ, இல்ல டேட் ஆஃப் பர்த்தோ, இல்ல அட்ரஸோ எனி 4 எனக்கு வந்து 2 சேஞ்ச் பண்ணா போதும். 2 மட்டும் வந்து சேஞ்ச் பண்ணா போதும். ஸோ வந்து நான் வந்து நேமையும் ஆதார் நம்பரோட ஆ நேமு ஆதார் நம்பர்ல எப்படி இருக்கோ, ஆதார்ல எப்படி இருக்கோ அதே மாரி நேம வந்து போட்டுக்கணும். ஸோ வந்து அந்த மாரி எனக்கு இல்ல. அதனால நேம வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து அம் நான் வந்து அட்ரஸ் வந்து என்து தப்பா இருக்கு. ஸோ வந்து அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணி இது 2 மட்டும் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து நெக்ஸ்ட் குடுத்துறணும். நெக்ஸ்ட் குடுத்துட்ட பிறகு உங்களுடைய அ நேமு அதெல்லாம் வந்து சில டீட்டெயில்ஸ் மட்டும் வந்து அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்கா வரும். அடுத்து வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, அப்படியே கீழ வரணும். கீழ வந்துட்ட பிறகு ஆ இந்த இடத்துல பாருங்க. இங்க தான் நம்ம வந்து நேம் வந்து சேஞ்ச் பண்ணணும். இந்த இடத்துல வந்து நேம வந்து சேஞ்ச் பண்ணணும். உங்களுடைய ஆதார் எண்ல என்ன நேம் இருக்கோ, அத அப்படியே வந்து ஸ்பெல்லிங் மாறாம இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணணும். இப்படி சேஞ்ச் பண்ணிட்ட பிறகு எனின்னு குடுத்திருக்க இந்த ஆப்ஷன்ல, இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, இந்த உங்களுடைய இங்கிலீஷ்ல தான் இங்க டைப் பண்ணுவீங்க. இது வந்து உங்களுடைய ரீஜனல் லாங்குவேஜ் அதாவது தமிழ்ல வந்து அதுவே டிரான்ஸ்லேட் ஆகும். அப்படி தப்பா டிரான்ஸ்லேட் ஆச்சுன்னா, நீங்க உங்க டைப் பட்டன்ல தமிழ வந்து சூஸ் பண்ணி, உங்க பேரு வந்து சப்போஸ் ரமேஷ் அப்படின்னா, மே, இஷ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கணும். போட்டுக்கிட்ட பிறகு கீழ வந்து கிளிக் டூ அப்லோட் ப்ரூஃப் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் நேம். ஏதாவது ஒரு ப்ரூஃப் ஐடி வந்து வேணும். அந்த ப்ரூஃப் ஐடியில இந்த இடத்துல நீங்க என்ன நேம் குடுத்துருக்கீங்களோ, அதே மாரி அந்த ப்ரூஃப் ஐடியில இருக்கணும். ஸோ வந்து ஆதார் கார்டு தான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து கிளிக் டூ அப்லோட் குடுத்தீங்கன்னா, இதுல ஆதார் கார்ட நீங்க அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவோ இல்ல ஸ்கிரீன்ஷாட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க.
அப்லோட் பண்ணிட்ட பிறகு உங்களுடைய ஹவுஸ் நம்பர் குடுக்கணும். ஹவுஸ் நம்பர் குடுத்துட்ட பிறகு, உங்களுடைய ஹவுஸ் நம்பருடைய ரீஜினல் நேம். ஹவுஸ் நம்பர் நீங்க இங்கிலீஷ்ல குடுப்பீங்க. தமிழ்ல அப்படியே வந்துரும் டிரான்ஸ்லேட் ஆயி. அப்படி வரல அப்படின்னா, தமிழ் டைப் பண்ணி அப்படி தப்பா வந்தது. வேற ஏதாவது இப்போ 1 அ அ 7 ஏ அப்படின்னு போட்டா, இங்க இடத்துல 1/7 ஏ அப்படின்னு தமிழ்ல வரும். அது சப்போஸ் தப்பா வந்தது அப்படின்னா, நீங்க டைப் பண்ணி மாத்திக்கோங்க தமிழ்ல. அடுத்து வந்து ஸ்ட்ரீட், ஏரியா, லொக்காலிட்டி அப்படின்னு இருக்கு. இதுல வந்து உங்களுடைய ஸ்ட்ரீட் தெருவுடைய பெயர் வந்து இங்கிலீஷ்ல போடுங்க. கீழ வந்து தமிழ்ல அதுவே டிரான்ஸ்லேட் ஆயிரும். வில்லேஜ் ஆர் டவுன் அப்படின்னு குடுத்திருக்கு. இங்க உங்களுடைய ஊராட்சியோ, பேரூராட்சியோ இல்ல என்னவோ அது வந்து போடுங்க. அந்த ஊர போட்டு தான் இந்த இடத்துல வந்து இங்கிலீஷ்ல போடுங்க. இந்த இடத்துல தமிழ்ல கீழ வந்துரும். அடுத்து வந்து போஸ்ட் ஆஃபீஸ். உங்க போஸ்ட் ஆஃபீஸ் எது? எந்த ஏரியாவுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. அப்படியே கீழ தமிழ்ல வந்துரும். உங்களுடைய பின்கோடு போடுங்க. அப்படியே கீழ தமிழ்ல வந்துரும். உங்களுடைய அ தா அ தாலுகா ஆஃபீஸ். தாலுகா எங்க இருக்கு அப்படின்னு போடுங்க. அப்படியே கீழ தமிழ்ல வந்துரும். அப்படியே டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது அ ஆட்டோமேட்டிக்கா அது வந்துரும். இப்ப இந்த அட்ரஸ் ப்ரூஃப்க்கான டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் அதே போல இந்த இடத்துல கிளிக் டூ அப்லோட் குடுத்தோம்னா, இந்த அட்ரஸ் ப்ரூஃப்க்கான டாக்குமெண்ட் வந்து எனக்கு வந்துரும். அடுத்து இதெல்லாம் பண்ணிட்டு, அடுத்து நெக்ஸ்ட் குடுத்துறணும். நாம நெக்ஸ்ட் குடுத்துட்ட பிறகு, இப்போ டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்கா டிக் ஆயி வரும். ஸோ வந்து நேம் ஆஃப் அப்ளிகன்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல ஆல்ரெடி உங்களுடைய பேர் வந்து இருக்கும். அப்போ பிளேஸ மட்டும் நீங்க டைப் பண்ணுங்க. நீங்க வந்து அ நான் வந்து தர்மபுரி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்றேன். நான் வந்து என்னுடைய பிளேஸ வந்து டைப் பண்றேன். அப்படி உங்களுடைய பிளேஸ் வந்து டைப் ஆகல அப்படின்னா, தமிழ்நாடுன்னு குடுத்தீங்கன்னா வந்து டைப் ஆகும். சில நேரங்கள்ல இன்வாலிட்ன்னு வரும் சில பிளேஸு. அதனால தமிழ்நாடுன்னு மொத்தமா குடுத்துட்டா ஓகே ஆயிரும். அடுத்து வந்து டன் குடுத்துறணும் நீங்க. டன் குடுத்துட்ட பிறகு, உங்களுடைய எல்லாமே எல்லா டீட்டெயில்ஸும் வந்து வந்து நிக்கும் இந்த இடத்துல. அ அப்படியே நீங்க அப்படியே கீழ வரணும். கீழ வந்துட்டீங்கன்னா, கடைசியா வந்து இந்த இடத்துல நீங்க என்ன கரெக்ஷன் பண்ணீங்களோ, அந்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும். அத பார்த்துட்டு, ஓகேன்னா, சைன் அண்ட் சப்மிட்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அத வந்து குடுக்கணும். அத குடுத்துட்ட பிறகு, டன் குடுக்கணும். டன் குடுத்துட்ட பிறகு லோட் ஆகும். லோட் ஆயிட்ட பிறகு, கன்டின்யூ டூ சைன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பேஜ்க்கு போற மாரி இருக்கும். சைன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ல வேற ஒரு பேஜ்க்கு போற மாரி இருக்கும். அதுல வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் என்டர் பண்ற மாரி இருக்கும். ஆதார் நம்பர் என்டர் பண்ணி, உங்க ஆதார் நம்பர் என்டர் பண்ணணும். என்னுடைய ஆதார் நம்பர் நான் என்டர் பண்றேன். இப்போ உங்க ஆதார் நம்பருக்கு இணைக்கப்பட்ட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அது கெட் ஓடிபி குடுத்தீங்கன்னா வரும். அந்த ஓடிபிய நீங்க இந்த இடத்துல போடணும். போட்டுட்ட பிறகு, இந்த இடத்துல இந்த டிக் பாக்ஸ் அதுவே தானா கிளிக் ஆயிரும். கிளிக் ஆயிட்ட பிறகு கீழ வந்து சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன்ல குடுத்துறணும். யுவர் ரெஃபரன்ஸ் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்துரும். அதுதான் உங்களுடைய ரெஃபரன்ஸ் ஐடி. இந்த ரெஃபரன்ஸ் ஐடிய யூஸ் பண்ணி இதே ஆப்ல உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ அப்ளிகேஷன் சப்மிட் ஓகே குடுத்துட்ட பிறகு, ட்ராக் யுவர் அப்ளிகேஷன் இருக்கா? அதுல வந்து உங்களுடைய அந்த ஐடிய போட்டு ட்ராக் ஸ்டேட்டஸ் குடுத்தீங்கன்னா, இப்போ யார்கிட்ட இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய ஐடி, அப்ளிகேஷன் நம்பர் வந்து நீங்க போட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் என்னுடைய ஐடி போட்டு இப்பயே செக் பண்ணி பார்க்குறேன். எஸ். அப்ளிகேஷன் சப்மிட்டட். இது வந்து பிஎல்ஓ கிட்ட போயிட்டு, அப்புறம் வந்து ஃபீல்ட் வெரிஃபைட் பண்ணுவாங்க. அப்புறம் அக்செப்டட் ஆர் ரிஜெக்டட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்துரும். அவ்வளோதான். தேங்க் யூ.